வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக செய்யறதுனால இதை பேர் வந்துட்டு சோம்பேறி சிக்கன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை இன்னும். ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 5-6 5 to 6 ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து குட்டி குட்டியாக, எவ்வளோ குட்டி குட்டியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டுக்கலாம். எதையுமே நம்ம வதக்கவே தேவையில்ல, அப்படியே ராவாகவே எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எப்போவுமே எல்லா வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி நிறைய கடை மசாலாலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஆயில் போடலாம். ஆயில் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்துட்டு ஊற வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே அந்த கடாயோடு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மூடி வைக்கிறதுலே நம்மளுக்கு அந்த ஆவிலே வந்துட்டு பிளேட்டு வந்துட்டு தண்ணி நல்லா விடும், பிளேட்டு மூடி வைக்கிறதுனால. ஸோ தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்மளுக்கு 10 மினிட்ஸில் ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் காரம் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அதுலேயே நல்லா ஆட் ஆகிடும். இது கூட பட்டை லவங்கம் போட மறந்தாச்சு. ஸோ இப்போ போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஊற வைக்கும் போதே நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இப்போ வந்துட்டு போட்டாலும் ஓகே தான். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த ஆவிலே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. நம்மளுக்கு கிரேவி வேணும், அவ்வளோதாங்க. மூடி வச்சுட்டு நம்ம பார்த்தாக்க நல்லா குக் ஆகிடும். லாஸ்ட் குக் ஆகிடும். அப்புறமா மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.